சூரியவர்ட மகோத்சவத்தின் 14வது மகோத்சவ பெருவிழா இனிதே நிறைவேறியிருக்கின்ற இந்த இடத்திலே அடியார்கள் அனைவருக்கும் விநாயகப் பெருமானுடைய திருவருள் அனைவருக்கும் சுவர விநாயகருடைய பாதத்தை இணைந்து பிரார்த்தித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்திலே இறை சிந்தனையுடன் எங்களுடைய மேலதிக நேரத்தையும் சிந்தித்துக் கொண்டு வருகின்ற பொழுது இன்றைய தினம் காயத்ரி அம்பாளை பற்றி சிறிது சிந்திக்கலாம் என நினைக்கின்றோம். முன்பெல்லாம் காயத்ரி என்றால் யாரென்று இருப்பார்கள், இப்பொழுதெல்லாம் அப்படி அல்ல. அனைவருக்கும் காயத்ரி அம்பாளுடைய மகிமை, காயத்ரி மந்திரத்தின் சிறப்பு என்பதெல்லாம் அனைவருக்கும் விளங்கிவிட்டபடியால் அனைவருக்கும் அது காயத்ரி அம்பாளுடைய சிறப்பும் காயத்ரி மந்திரமும் தெரியும் என்ற காரணத்தினாலே இன்றைய தினம் காயத்ரியை பற்றி வேறு விதமாக சிந்திப்போம். காயத்ரி மந்திரம், காயத்ரி அம்பாளுடைய அனுகிரகம் என்பதனை பற்றி பொதுவாக காயத்ரி மந்திரம் சொல்லுகின்ற பொழுது ஓம் என்று சொல்லுகின்றோம். ஓமில துவங்குகின்றோம். பரபிரம்மம் என்கின்ற ஓங்கார வடிவமான பரபிரம்மம், புகர்லோகம், அடுத்தது சுவர்லோகம், இப்படியாக 3 இதை சொல்லுகின்றோம். ஓம் பூ, ஓம் புவஹ, ஓம் சுவஹ. புகர்லோகம், சுவர்லோகம். மந்திரத்தோட சொல்லத்தான். இதிலே அம்பாளிலே, அதாவது காயத்ரி அம்பாளிலே 3 வகையான அம்பாளை நாங்கள் தரிசிக்கின்றோம். முக்கியமாக காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி. பூலோகம் என்பது 5 வகையான பூதங்களை கொண்டது, பஞ்சபூதங்களை கொண்டது. எங்களுடைய உடலும் 5 வகையான பூதங்கள் எங்கள் உடம்பிலே இருக்கின்றது. சூடு இருக்கின்றது, கொடுமை இருக்கின்றது. இப்படியாக 5 விதமான, பூமியில் என்ன இருக்கின்றதோ அந்த பஞ்சபூதமும் எங்களுடைய உடலிலே இருக்கின்றது. அதற்கு அதிபதியாக இருப்பவள் காயத்ரி. அடுத்ததாக புவர்லோகம் என்று பார்க்கின்ற பொழுது மத்திய லோகம், பூலோகத்துக்கு அடுத்ததாக இருக்கின்ற மத்திய லோகம். அதை நாங்கள் என்னவென்று பார்ப்பது என்று சொன்னால் வாக் என்று பார்த்துக் கொள்ளலாம். சரஸ்வதி முதலாவது காயத்தை பற்றி சொன்னேன், உடல். இரண்டாவது வாக், பிராணனுக்கு அதிபதியாக இருப்பது வாக். அதற்கு சரஸ்வதி என்று வைத்துக் கொள்ளலாம். அடுத்தது சொர்க்கம், சொர்க்கலோகம். அதனை பார்த்தால் சொர்க்கலோகம் கடவுளுடைய லோகம் என்று இருக்கலாம். ஆனால் அதற்கும் மேற்பட்டது கடவுள் இருக்கின்ற லோகம். அந்த 3வதாக இருக்கின்ற அந்த சொர்க்கலோகம் என்பது எங்களுடைய மனதுக்கு சம்பந்தமானது. அதால்தான் மனசு, வாக், காயம். மனது, வாக் சரஸ்வதி, மனசு சாவித்ரி, காயம் உடம்பு காயத்ரி என்று 3 வகையாக அதை ஆரம்பத்திலே சொன்னார்கள். அந்த மனசு, காயம், வாக், இது 3ம் உறுதியாக இருக்க வேண்டும். இது 3ம் தெளிவாக இருக்க வேண்டும்.
இது மூன்றும் அறிவார்த்தமாக இருக்க வேண்டும். இது மூன்றிலும் அறியாமை கலந்திருந்தால் அதை வேத மாதாவாகிய காயத்ரியினுடைய அருளினாலே, அவளுடைய பேரொளியினாலே அந்த மூன்றிலும் இருக்கின்ற அறியாமை இல்லாமல் சென்று பர்கோ என்று சூரியனுடைய ஒளி என்றுடன் சூரியனையும் சொல்லுகிறார்கள். கணக்கு அதில் வியாக்கியானம் இருக்கின்றது காயத்ரி மந்திரத்திலே. அந்த ஒளியானது இந்த அறியாமையை இல்லாமல் செய்து அறிவு தருவதற்காக புத்தி கூர்மையை, அறிவிலே இருக்கின்ற புத்தி கூர்மையை உண்டாக்க வேண்டும் என்று அந்த காயத்ரி மந்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. வேதம் இந்த கரும்பாக எடுத்துக்கொண்டால் அதனுடைய சாராக இருப்பது காயத்ரி மந்திரம். அதனாலே சந்தசாம் மாதான்னு சொன்னார்கள். அதாவது வேதங்களுடைய மாதா. வேதத்தின் முடிவும் காயத்ரி மந்திரம், வேதத்தின் ஆரம்பமும் காயத்ரி மந்திரம். இதில் அம்பாளுக்கு 5 முகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அது மாத்திரமல்ல, காயத்ரியானவள் பிரம்மரூபியாக இருக்கின்றாள், விஷ்ணுரூபியாக இருக்கின்றாள், ருத்ரரூபியாக இருக்கின்றாள். காலையில் தியானிக்கின்ற பொழுது நாங்கள் பிரம்மரூபியாக, சிருஷ்டி தேவியாக காயத்ரியை பார்க்கின்றோம். மதியம் ருத்ரரூபியாக இருக்கின்றார், சாயந்தரம் விஷ்ணுரூபியாக இருக்கின்றார். இப்படியாக 3 நிலைகளிலே இருந்து முன்னேரமும் 3 நேரமும் அம்பாளை நினைந்து அந்த காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பவர்களுக்கு பாவத்திலே இருந்து நிவாரணம் கிடைக்கின்றது. அப்படி பாவத்திலே இருந்து இந்த பூர்லோகம் சொர்லோகம் என்ற நிலையை கடந்து பேரின்ப வாழ்வை அடைவதற்கு காயத்ரி அம்பாளுடைய உபாசனை மிக முக்கியம். ஏனாக இருந்தால் காயத்ரி அம்பாள் உபாசனா தெய்வம். ஆக காயத்ரி அம்பாளுடைய சிறப்பு, அவள் 5 முகங்களை கொண்டிருக்கின்றாள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறம்: நீலம், பச்சை, சிவப்பு, மஞ்சள், வெள்ளை. இதிலே சிவந்த முகம் கொண்டவர் என்று சொன்னால் ஆணவத்தை அடக்கக்கூடியது. ஒரு மனம் நிர்வாணமாகி பிரம்மத்தை அடைவதற்கு ஆணவ மனத்தை அடக்கக்கூடியவர். அதனாலே சிவந்த முகத்துடன் இருக்கின்றார். ஜோதி மஞ்சள் நிறத்தில் இருக்கின்றார். அக்னி ஜுவாலையாக இருக்கின்றார். அஞ்ஞானத்தை அழிப்பதற்காக அக்னி ஜுவாலையாக இருக்கின்றார். மஞ்சள் நிறத்தில் வெண்மையாக இருக்கின்றால் பரிசுத்தமான மனதை உண்டாக்கக்கூடியது. நீலம் எங்கும் பறந்திருப்பவர். பச்சை மகாவிஷ்ணு பச்சை என்று, கிருஷ்ணரெல்லாம் பச்சை என்று கூறுகின்றோம். பச்சை மலை போல் உண்மையாக அதனுடைய அர்த்தம் கரிய உருவம். விஷ்ணு என்றால் கருப்பு. சுக்லாம் கருப்பு, எல்லா அளவும் பறந்திருப்பவர் என்றும் அர்த்தம் இருக்கின்றது. சுக்லாம் பரதரம் விஷ்ணு, எல்லா அளவும் பறந்திருப்பவர். அதனாலே விஷ்ணு என்று. அந்த அஞ்ஞானத்தை கொடுப்பவளும் அவள் தான், அதை நீக்குவவளும் அவள் தான். நாங்கள் எவ்வளவு தூரம் அவளை உபாசனை பண்ணுகின்றோமோ ஒவ்வொரு கட்டுகளாக அவளையே விடுவிப்பார். ஆக சில பேருக்கு காய்ச்சல், ஜலம் அப்படியது அது வந்தால் காயத்ரி மந்திரத்தை சொல்லிக்கொண்டு அந்த ஜலத்தை கையிலே வைத்துக் கொண்டு 108 தடவை ஜபித்த பின்பு, ஒரு மனமாக ஜபித்த பின்பு அந்த ஜலத்தை உண்டு கொண்டால் அந்த ஜுரம் உறங்கிவிடும். அதே 108 தடவை அந்த ஜலத்தை வைத்துக் கொண்டு வேறு சிந்தனையில இருந்து கொண்டு ஜலத்தை அதை குடித்தால் இன்னும் ஜுரம் கூடிவிடும். காயத்ரி மந்திரத்தின் மதிப்பை நாங்கள் எவ்வளவு தூரம் மனதை ஈடுபட்டு செய்கின்றோமோ அந்த தூரம் ஊனையும் உடலையும் உணர்வையும் காப்பாற்றக்கூடியது காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திரத்தின் மகிமைகள், காயத்ரி அம்பாளை உபாசிக்கின்ற விதிமுறைகள், இவையெல்லாம் மிகுந்த ஒரு
பரந்து விரிந்த ஒரு கிரியாமுறை, காயத்ரி மந்திரம் ஜபிப்பதற்கான பரந்து விரிந்த ஒரு கிரியாமுறை இருக்கின்றது. பிராமணர்களை எடுத்துக்கொண்டால் இரு புறப்பாளர்கள் என்று சொல்வார்கள். போட்டவுடன் அவர்கள் முதல் உபதேசிக்கிற மந்திரம் காயத்ரி மந்திரம். ஏனாக இருந்தால் அவ்வளவு வேதத்தையும் ஒரேடியாக சொல்ல முடியாது. காயத்ரியை சொன்னால் அவ்வளவு வேதம் படித்ததற்கு சமம். அவ்வளவு சிறப்பு பெற்றது காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திரம் காயத்ரி அம்பாள் சிலை இல்லாமலே மனதிலே இருந்து தியானித்து அதிலே வருகின்ற சித்தி மேன்மையானது. காயத்ரி உருவத்திற்கு முன்னாலே இருந்து அபிஷேக ஆராதனை செய்து அவர் முன்னாலே இருந்த அந்த மந்திரத்தை ஜபிக்கின்ற பொழுது அதனிலும் அளப்பரிய சக்திகள் இருக்கின்றன. காயத்ரி அம்பாளை மனதிலே இருத்த முடியாதவர்கள் திரு உருவத்தை கொண்டு வணங்கி வழிபட்டு வருகின்ற பொழுது எங்களுடைய ஆன்மா முன்னேறுகின்ற பொழுது, ஆன்ம சுத்தி ஆகின்ற பொழுது அந்த திருவுருவம் அகத்திலே பதியும். ஆகவே காயத்ரி வழிபாடு என்பது மிக மிக முக்கியமானது என்ற இந்த விஷயத்தை கூறிக்கொண்டு, அதிலே அன்று மாம்பழ திருவிழா வந்து புத்தி உள்ளவர்கள் பாராட்டை பெறுவார்கள் என்று கூறினேன். ஒருவர் கேட்டால் அறிவில்லாமல் என்று புத்தி வரும் என்று. இந்த காயத்ரி மந்திரத்திலே கூட பார்த்தீர்களாக புத்தி கூர்மையை உண்டாக்க வேண்டும், புத்தி கூர்மையாக இருக்க வேண்டும். தனி அறிவு மட்டும் ஒருவனை வழி நடத்தாது. அது புத்தியிலும் 3 வகையான புத்தி இருக்கின்றது. ஒன்று புத்திசாலித்தனம், ஒன்று அதிபுத்திசாலித்தனம். அதிபுத்தியை விட சிறப்பானது அதிபுத்திசாலித்தனம். ஒரு பெரிய மலை இருந்தது, பெருங்குன்று. அந்த பக்கம் ஒரு கிராமம். இந்த பக்கத்தில் இருந்து செல்ல வேண்டுமாக இருந்தால் அந்த மலையை கடந்து அதன் பின்புதான் அந்த கிராமத்துக்கு செல்ல வேண்டும். அப்பொழுது அது இலகுவாக போவதற்காக 2 குகைகள் அமைத்தார்கள். ஒன்று போவதற்கும் ஒன்று வருவதற்கும், இங்கிருப்பது போல். ஒரு நாள் ஒரு குடும்பம் தனது 6 வயது குழந்தையுடன் தாய் தந்தை பக்கத்து வீட்டுக்காரர்களும் பிள்ளைகளுக்கு ஹொலிடே தானே என்று விடுமுறை நாட்கள் என்று சொல்லி அவர்களும் ஏறிக்கொண்டார்கள். அப்போ ஒரு பெரிய வாகனத்தை பிடித்து அனைவரும் ஏறிக்கொண்டார்கள். அதில் போய்கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக ஒரு உல்லாச பயணம் மேற்கொள்ளுகின்ற பொழுது வேகம் கண்ணிலே நிற்பதில்லை. பல வித கதைகளும் கதைத்துக் கொண்டு சந்தோஷமாக செல்வார்கள். அப்படியாக அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது திடீர் என்றால் போல அந்த குகை என்னுடைய இடம் வந்து விட்டது. போன விதத்திலே அந்த குகைக்குள்ளே சென்று விட்டார்கள். உள்ளே சென்றவுடன் உள்ளே அந்த வாகனம் இறுகி கொண்டது. ஏனாக இருந்தால் அந்த குகையின் அளவை விட அந்த வாகனத்தின் அளவு பெரிதானது. ஏற்கனவே அதிலே மேலே எழுதியிருக்கிறார்கள், இந்த அளவு உயரம் தான் இதுக்குள்ள போகலாம். அது புத்தி. அறிவு அந்த மலையை குடைந்து குகை அமைத்தது அறிவு. புத்தி அதில் எழுதியது இத்தனை உயரமுள்ள வாகனம் தான் இந்த குகைக்குள்ளே போகலாம் என்பது புத்தி. அறிவும் இல்லாமல் புத்தியும் இல்லாமல் வாகனத்தை அளவையும் மனதில் நினைக்காமல் வேகமாக சென்று அதுக்குள்ளே செலுத்தியது அவருடைய தவறு. ஒன்றும் செய்யப்பாத ஒரு வழி இல்லை. நல்ல காலம் அதிலே பயணம் செய்த 10 பேர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவு பேருக்கும் எந்தவித ஆபத்தும் இல்லை. அவர்கள் கீழே இறங்கி வந்து போன் செய்தார்கள், இப்படி எங்களுடைய வாகனம் இந்த குகைக்குள்ளே இறங்கிவிட்டது, வந்து உதவி செய்ய சொல்லி. உடனே காவல்துறையினர் வந்தார்கள், தீயணைப்பு படைகள் வந்தார்கள். வந்து அந்த வாகனத்தை வெளியிலே எடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சங்கிலியை அந்த வாகனத்திலே பின்பக்கம் பிணைத்து முன்பக்கம் ஒரு வாகனத்தை இணைத்து இழுத்தார்கள். அது போன வேகத்தின் நிமித்தம் அது மிகவும் இறுகி இருந்தபடியால் அது வெளியிலே வரவில்லை. இவர்களும் என்ன செய்வது என்ன செய்து யோசித்துக் கொண்டிருக்கிறார். அந்த குழந்தை முதல் சென்று தாயினரிடம் தட்டி ஏதோ சொல்ல சென்றது. அவர்களும் குழந்தை பிள்ளை என்று ஒன்றும் சொல்லவில்லை, கேட்கவில்லை.
கடைசியாக ஒவ்வொரு காவல்துறைக்காரரையும் போய் தட்டி 2-3 தடவை அந்த குழந்தை சொல்லியது. அவரும் கவனிக்கவில்லை. சரி, எல்லா இடமும் செல்லுகின்றது. ஒரு தீயணைப்பு படை வீரரிடம் அந்த குழந்தை போய் சொல்லியது. அப்போ அவரும் பார்த்தால் எல்லாருடையும் இந்த குழந்தை ஏதோ சொல்ல நினைக்கின்றதை என்னவென்று கேட்போம் என்று அவர் குடிந்து காதலில் இருக்க, அந்த வாகனத்துடைய டயருடைய காற்றை திறந்து விட்டால் இலகுவாக அந்த வாகனத்தை வெளியிலே எடுக்கலாம் என்று அந்த குழந்தை கூறியது. இது சம்பந்தமாக காவல்துறையும் படித்தவர்கள் தான், தீயணைப்பு படைவர்களும் படித்தவர்கள் தான், ஆபத் காலத்தில் எப்படி என்னென்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் தெரிந்திருந்தவர்கள் தான். அது புத்திசாலித்தனம். அந்த நேரத்தில் அந்த இதை செய்ய வேண்டும் என்று 6 வயது குழந்தைக்கு தருகிறது என்று சொன்னால் அது படிக்கவில்லை, அதனாலே புத்திசாலித்தனம் என்று அதை நினைத்துக் கொண்டார். அதே போலத்தான் எங்களுடைய புத்தி என்பது எங்கே இருக்கின்றதுன்னு சொன்னால் இதில் இன்னொரு இடத்தை சொல்ல வேண்டும். காற்றை திறந்தவுடன் வாகனம் எடுக்கக்கூடியதாக இருந்தது. பொதுவாக பார்த்தீர்களேயானால் காற்று மூலம் வருகின்ற காற்றை உள்ளே வைத்திருக்காமல் வெளியே விடுவது நாதஸ்வரம். இனிமையாக சங்கீதத்தை கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல எங்களோட உயிர் பிராணம் மூச்சு உள்ளே போகின்றது, உள்ளே நிற்கவில்லை. வெளியே போனாலும் ஆபத்து, உள்ளே நின்றாலும் ஆபத்து, போய் வருகின்றது. கால்பந்தை பாருங்கள், காற்று வெளியே போகவில்லை, உள்ளே தான் இருக்கின்றது. எல்லோரிடமும் உதவி வாங்குகிறது. ஆகவே நாங்கள் எங்களுக்கு இருக்கின்ற செல்வத்தை வழிபட வேண்டும். எப்படி வழிபட வேண்டும் கேட்டால், கும்பாபிஷேகம் இன்றைக்கு வருகின்றது. கட்டுகின்றதைக்கு எல்லோரும் நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லுகின்ற பொழுது வழிபட வேண்டும். அப்பொழுதுதான் இனிமையாக இருக்கும். எப்படி உயிரினங்களிடம் இருக்கிற உயிர் இருப்பதற்கான மூச்சை வெளியிடுவதாக. நாதஸ்வரம் காற்று வழிபோவதாலே நல்ல இசை கிடைக்கின்றது. அதே போல இறைவனுடைய இந்த கட்டிடப் பணிகளை இணைந்திருக்கின்ற பொழுது உங்களுடைய உணர்வு மேலோங்குகின்றது. நீங்கள் போக வேண்டிய பாதை திறக்கின்றது. நாங்கள் 1000 பாவங்கள் செய்திருக்கலாம், எதுவும் செய்திருக்கலாம், எல்லாவற்றுக்கும் நிவர்த்தியாகவும் இருக்கும் என்பதனையும் இந்த இடத்திலே கூறிக்கொண்டு